الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரருள் நாம இந்த கரெக்டான இந்த நேரத்துல உதுஹியா, துல்ஹஜ் சம்பந்தமான மாசத்துல அது சம்பந்தமான சட்டங்களை தெரிந்து வர்றோம். இது 2 நாட்களாக தொடர்ந்து துல்ஹஜ்ஜுடைய சிறப்பு, அதுல நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் முன்னோர்கள் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தினாங்கன்ற விதத்தை பார்த்தோம். இந்த நாட்கள்ல ஹஜ்ஜுக்கு போறவங்க மெயினா அவங்க ஹஜ்ஜுடைய அமல்களை செய்வாங்க. இங்கே இருக்கிறவங்க ஹஜ் இல்லாம தங்களுடைய ஊர்ல இருக்கிறவங்க செய்யற 2 முக்கியமான அமல், 3ஆக கூட சொல்லலாம். இந்த நாட்கள்ல ஒண்ணு அரஃபாவுடைய நோன்பு, இன்னொன்னு குர்பானி குடுக்குறது. அதற்கு பிறகு அதைத் தொடர்ந்து தக்பீர் ஓதுறது. இதெல்லாம் முக்கியமான 3 அமல்கள். ஆனால் குர்பானிக்கு தான் இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமும், அது சம்பந்தமான சூழல்களும் ஊர்கள்ல பரவி வர்றத பார்ப்போம். ஆடு வாங்குறது, கொல்றது, விலை பேசுறது, எல்லா வீட்லயுமே ஆட புடிச்சு வச்சிருக்கிறது, அத முன்னாடியே வளர்த்து சந்தோஷமா, அன்பா, அது அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கிற ஒரு கடமைகளை நாம் வருடம் வருடம் நிறைவேற்றி வருகிறோம். ஆனால் அது சம்பந்தமான சட்டங்கள அறியறது அவசியம். ஃபிக்ஹுல சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் என்ன செய்ய போறாரோ, அது சம்பந்தமான மார்க்க சட்டத்தை அறிவது அவர் மீது கடமை. ஒருத்தர் நிக்காஹ் முடிக்க போறாருன்னா, நிக்காஹ் சம்பந்தமான சட்டங்கள அறியணும். அதுவரைக்கும் அவருக்கு அது கடமை இல்ல. ஒருத்தருக்கு ஜகாத் கடமை ஆயிருச்சு. அந்த ஜகாத் எப்படி குடுக்கணும்? கொல்லணும்? யாருக்கு குடுக்கணும்? எவ்வளோ குடுக்கணும்? இது மாதிரியான சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வது அவர் மீது கடமை அப்படின்னு வருது. குர்பானி ஒருத்தருக்கு கடமையே இல்ல. ரொம்ப ஏழையா இருக்கிறாரு, வசதி இல்லாதவரா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் குர்பானி சம்பந்தப்பட்ட இதுகள அறிந்து கொள்வது கடமை கிடையாது. அறிந்து வச்சிருக்கிறது சிறப்பு. அத படிச்சுக்கிறது, மார்க்கத்த தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. ஆனா, அவருக்கு கட்டாயமாக கடமையாக ஆகாது. ஆனால், யார் ஒருத்தர் எந்த நிலைமை அடைகிறாரோ, வியாபாரம் செய்ய போறாரு, ஒருத்தர் நிக்காஹ் முடிக்க போறாரு, குர்பானி குடுக்க போறாருன்னா, அவரு அது சம்பந்தமான சட்டங்களை அறிவது கடமையாக ஆகிறது. இப்ப அந்த அடிப்படையில கடமைகளை அறிந்து, புரிந்து, தெரிந்து, அது சம்பந்தமான மார்க்கத்தில் கூடுதல் குறைதலான விஷயங்கள விளங்கி அத அமல் செஞ்சா, அதனுடைய அல்லாஹும், ரசூலும் எப்படி நாடுகிறார்களோ, அது அப்படி நடந்ததாக ஆகும். அதனால நமக்கும் பலனும், மற்றவர்களுக்கும் அதனால என்ன பலன் ஏற்படுமோ பலன் ஏற்படும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அப்போ இந்த குர்பானின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அரபியில அதுக்கு பேரு ஹதீஸ்கள்ல என்ன வந்திருக்குதுண்டா, உதுஹிய்யா அப்படின்னு வந்திருக்கு. இந்த பேரு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். உதுஹிய்யா அப்படின்னு அதுக்கு பேரு வந்திருக்குது. அப்போ உதுஹிய்யா, குர்பானி என்ற 2 பேர் இருக்கு. அப்ப இந்த உதுஹிய்யான்ற பேர் இதுக்கு ஏன் வந்துச்சு? குர்பானின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2க்குமே ஒரு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு உதுஹிய்யா அப்படின்னு இருக்கு பாருங்க. அல் உதுஹிய்யானா என்ன? ஹிய தபுஹு வக்தில் லுஹா. நாம இந்த குர்பானிய பெரும்பாலும் துஹாவுடைய நேரத்துல அறுக்கும் பிராணி இது. அந்த நேரத்துல தான் அறுப்போம். ஒரு காலையில 8 மணி, 8:30 மணிக்கு தொழுவும். ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு வித்தியாசமான நேரம் இருக்கும். ஆனா, பெரும்பாலும் இந்த நேரத்த கணக்கு பண்ணோம்னா, துஹாவுடைய நேரமா இருக்கும். அந்த அதாவது இஷராக்கு தொழுக அ முடிஞ்சதுலருந்து ஒரு 8 மணி வர வர ஒரு கொஞ்ச நேரத்துல இருந்தே அந்த துஹாவுடைய வக்த் ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த நேரத்துல இந்த பிராணி அறுக்கப்படுறதுனால, இந்த பிராணிக்கு பேரு நம்ம குடுக்குற இந்த குர்பானிக்கு பேரு உதுஹிய்யா அப்படின்னு தான் பெரும்பாலும் ஹதீஸுகள்ல பயன்படுத்தப்படுது. உதுஹிய்யா, உதுஹிய்யா ஃபிக்ஹ் கிதாபுகள்ல, ஹதீஸ் புத்தகங்கள்ல அப்படிதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்போ துஹாவுடைய நேரத்தில இத அறுக்கிறதுனால, அதே வார்த்தை தான் பாருங்க. துஹா, தாது, ஹா இருக்கு பாருங்க. துஹா. அந்த துஹாவுடைய நேரத்தில அறுக்கிறதுனால இதுக்கு பேரு உதுஹிய்யா. இன்னொன்னு நம்ம வழக்கத்துல இருக்கிற குர்பானி. இந்த குர்பானி அப்படிங்கிறது, அதாவது இதுக்கு மட்டுமான வார்த்தை அல்ல. அல்லாஹ்விற்காக செய்யப்படுகிற எல்லாமே குர்பானி. ஒருத்தர் அத அதாவது தியாகம் செய்ற
தன்னுடைய உடலை வருத்தி தொழுதுகிட்டு இருக்கிறார், இரவெல்லாம் நின்று தொழுகிறார், அல்லாஹ்காண்டி குர்பானி செஞ்சு தொழுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹுவை தியாகம் செஞ்சு தொழுகிறாரு, அல்லாஹுக்காக தியாகம் பண்ணி தொழுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த குர்பானின்ற வார்த்தை குரானில் ஹஜ்ரத் ஆதம் அலி இஸ்லாம் காலத்தில் இந்த உலகத்திலேயே நடந்த முதல் குர்பானியை பற்றி பேசுகிற அந்த வசனங்களில் இந்த வார்த்தை வந்திருக்குது. ஒத்லு அலைஹிம் நப இப்னி ஆதம் பில் ஹக் இது கர்ரபா குர்பானன். இந்த இடத்துல குர்பானுக்கு என்ன அர்த்தம்னா நெருங்குவதுன்னு அர்த்தம். அசல்ல குர்பானுக்கு அதான் அர்த்தம், நெருங்குதல், அல்லாஹுவை நெருங்குவது அப்படின்னு அர்த்தம். இறை நெருக்கத்திற்காக, அதாவது இறை நெருக்கத்திற்காக செய்யப்படும் பிராணி இது. அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வை பொருந்திக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பிராணியை பலியிடுறோம். அதனால் அந்த பிராணிக்கு பேர் குர்பானி அப்படின்னு இந்த ஒரு அமலுக்கு மட்டுமே இந்த பேர் பிரசித்தி பெற்றுச்சு. மற்றபடி ஒருத்தர் உடலை வருத்தி அல்லாஹ்வை நெருங்குவதற்காக செய்கிற எல்லா அமல்களும் குர்பானன். அதான் குர்பானாக செய்கிறது, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக எல்லாமே குர்பானன் தான். நம்ம சரி எல்லா அமல்களும் குர்பானன், அல்லாஹ்வை நெருங்குவதற்காக செய்கிறது தான். உருதுல குர்பானின்ற புழக்கம் வந்து தியாகம் செய்கிறது அப்படின்ற ஒரு ஒரு பயன்பாட்டில் குர்பானி பயன்படுத்துகிறாங்க. குர்பானி கர்னா ஹே, ஆமாம், அல்லாஹ் கே ராஸ்தா மே ஹம் ஜான் மால் குர்பானி கர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹுடைய பாதையில் உடல் பொருள்களை எல்லாம் நம்ம தியாகம் செய்யணும் அப்படின்று குர்பானின்ற வார்த்தையை தியாகத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது அப்படியே தமிழ் புழக்கத்திலையும் நம்ம வந்துருச்சு. அப்போ தமிழ் புழக்கத்தில் நமக்கு பலியிடுதல், அறுத்து பலியிடுதல், இதெல்லாம் வந்து தமிழ் புழக்கங்களில் இருக்கிற வார்த்தை. ஆக மொத்தம் இந்த பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற பின்னணியில் இதுக்குண்டான என்ன காரண பொருளையும் இது அறிவிக்குது. ஒன்று குர்பானன் அப்படின்ற சொல்கிறதுலையே இந்த என்ன பொருள் இருக்குது. குரானில் வந்திருக்கிற வசனத்தின்படி அந்த ஆதம் அலி இஸ்லாமுடைய 2 மகன்களில் ஒரு மகன் ஒருத்தரை வந்து என்ன செஞ்சிருவார், கொலை செய்திருவார். அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து அவங்க கொலை செய்கிறதுக்கு முன்னாடி சண்டை நடக்கும். சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது யாருடைய விஷயம் வந்து அல்லாஹுக்கு பொருத்தமாக இருக்குது, யாருடைய விஷயம் அல்லாஹுக்கு பொருத்தமாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஆடை அறுத்து ஒரு மலை மேலே கொண்டு போய் வச்சுட்டு வந்துருங்க. அதை வந்து எது நெருப்பு வந்து கரிச்சிட்டு போதோ அவர் தான் ஹக்கில் இருக்கிறாரு, அவர் தான் உண்மையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிகழ்வுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டும்போது குர்பானன் 2 பேரும் அல்லாஹுவை நெருங்குவதற்காக என்ன செஞ்சாங்க, அவங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அல்லாஹை நெருங்குவதற்காக சரி எல்லாமே குர்பான். அப்போது இந்த அமல் அதுக்கு பேர் நம்ம புழக்கத்தில் பிரசித்தி பெற்றுச்சு. அப்போது இது செய்கிறது அல்லாஹுக்காக செய்கிறது அப்படின்ற பேர் படவே இது பேராக ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ரைட். அப்போ உதுகையான்ற ஒரு பேர் இருக்குது, குர்பானி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. 2க்குமான பெயர் காரணத்தை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த குர்பானி கடமையா, ஃபர்தா, வாஜிபா, இல்லை சுன்னத்தா அப்படிங்கிறதுல ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதாவது இந்த குர்பானி சம்பந்தமாக எப்படியான வசனங்கள் குரானில் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால அல்லாஹு தஆலா, நாம் அடிக்கடி ஓதுற வசனம் தான் சூரத்துல் கௌசர். இன்னா அத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் அப்படின்ற வசனம் இருக்குது பாருங்கள். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்விற்காக தொழுகுங்கள், உன் இறைவனை நீர் தொழுது குர்பானி கொடுங்கள். ஒன் ஹர்ன்னு இருக்கு பாருங்க, நஹர் செய்கிறது அப்படிங்கிறதுன்னு அரபியில் சொல்லுவாங்க. நஹர் அப்படின்னா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒட்டகத்தை வந்து அறுக்க மாட்டாங்க, நீங்கள் வீடியோக்கள்லாம் பார்த்தா தெரியும். அதனுடைய தலையிலேருந்து அப்படியே நீளமாக தொண்டை போய் அதனுடைய உடம்போடு சேரும் பாருங்கள். அந்த கழுத்து பகுதி உடம்போடு சேர்ற இடத்துல நம்மளுக்கு எப்படி தொண்டைக்குழி இருக்குதோ, அந்த நீளமான கழுத்தில் அந்த உடம்பு சேர்ற கீழே பகுதியில் தொண்டைக்குழி இருக்கும். அந்த தொண்டைக்குழியில் ஒரு குத்துவாங்க, கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு குத்துவாங்க. குத்துன உடனே அதனுடைய அந்த மூச்சுக்குழாய் அதில் அறுபட்டு ரத்தம் படபடன்னு ஊற்றி அதுவே கீழே விழுந்துடும். நம்ம ஊரில் ஆடை வந்து ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுருவோம், 2 பேர் பிடிச்சி கையை பிடிச்சி அறுத்துருவாங்க. மாடை வந்து கயத்தை கட்டி மலர்த்தி போட்டு அறுப்பாங்க. இதுக்கு பேரெல்லாம் அரபியில் தபஹுன்னு சொல்லுவாங்க. தபஹ அப்படின்னா அறுத்தான். ஆனால் வந்து ஒட்டகத்துக்கு நஹரன்னு சொல்லுவாங்க. நஹரனா அது அப்படியெல்லாம் பெருசாக மலர்த்தி போட்டெல்லாம் செய்ய முடியாது. அதனால் அல்லாஹ் வந்து அதை எப்படி செட் பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள். அந்தந்த விலங்கினங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி குத்தி விட்டா அப்படி ஒரு வாசலில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் குத்திக்கிட்டே இருப்பார், அது கொஞ்சம் தூரம் நடந்து போய் அதுவாக விழுந்துடும். நீங்கள் வீடியோலாம் பார்த்தா தெரியும். அப்போது அந்த நகரு அரபுகளில் ஒட்டகம் தான் பெரிய புழக்கத்தில் இருந்ததுனால அந்த வார்த்தை வந்திருக்குது, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அப்போது இந்த வார்த்தை வந்து கட்டளையாக வந்திருக்கு, கட்டளை வாக்கியமாக வந்திருக்கு. ஃபஸல்லி தொழுது
வன்ஹர் குர்பானி கொடுங்கள் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து கட்டளை வாக்கியமாக வந்திருக்குது. அதே போல் கீழே ஒரு ஹதீஸ் இருக்குது பாருங்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் வஜத சிஅதன், யார் வந்து வசதி பெற்றாரோ, ஃபலம் யுதஹி, ஆனால் குர்பானி கொடுக்கல, வசதி இருக்குது குர்பானி கொடுக்கல, ஃபலா யக்ரிபன்ன முசல்லானா, நாம் தொழுகும் அந்த முசல்லாவுக்கு திடலுக்கு தொழுகும் இடத்திற்கு அவர் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்பாங்க, தொழுகைக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எந்த தொழுகைக்கு, அதாவது திடல் மாதிரியான தொழுகைகளில், அதே மலை தொழுகைகள்லாம் போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து திடல் அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டி அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை அந்த ஈதுடைய நாட்களில் ஏற்படுத்துவாங்க. ஆனால் எவன் வசதி இருந்து குர்பானி கொடுக்கலையோ அவன் தொழுகை பக்கம் வந்துட வேண்டாம், முசல்லா பக்கம், நம்முடைய திடல் பக்கம், தொழுகை பள்ளிவாசல் பக்கம் வந்துவிட வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்போது இவன் ஒன்றை செய்யலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு தண்டனை அங்கே வருது. தொழுகை வர வேண்டாம் அப்படின்ற வசனங்கள், வாக்கியங்கள் அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்குது. மேலே வந்த வசனம் இருக்குது பாருங்கள், அதுவும் கட்டளை வாக்கியமாக இருக்கிறதுனால இதை சில உலமாக்கள், இமாம் அபு ஹனீஃபா, அதுக்கப்புறம் வந்து இமாம் லைஸு, அதே போல் பின்னாடி அஹமது, மாலிக்கு, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இந்த கருத்து கொண்டிருக்கிறாங்க, குர்பானி வாஜிபு. வாஜிபுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஃபர்து ரேஞ்சுக்கு உள்ளது, ஃபர்து ரேஞ்சுக்கு உள்ளது. அதை வந்து ஒருத்தர் வந்து விட்டுட்டார்னா, ஃபர்தை ஒருத்தர் விட்டுட்டா, ஃபர்தையோ வாஜிபையோ ஒருத்தர் விட்டா என்னன்னா அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கும். அப்போ இந்த வசனத்தில் அவருக்கு ஒரு தண்டனை, இந்த ஹதீஸில் அவருக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. யார் தொழுகைக்கு வரலையோ அவர் வந்து இதுக்கு வர வேண்டாம், தொழுகை திடலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு எல்லாம் தண்டனை இதில் வர்றதுனால வாஜிப் இப்படி தான் பிரிப்பாங்க உலமாக்கள். ஃபர்து அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, குரானில் கதபல்லாஹு, கதப அப்படின்ற வார்த்தை வந்திருக்குது. இல்லைனா அலா, அரபி படித்தவங்களுக்கு தெரியும், அலா அலா அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சு ஒரு வசனம் வந்துருச்சு, ஒரு செய்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் ஃபர்துகளை குறிக்கும்னு சொல்லுவாங்க. கட்டளை வாக்கியம் வந்திருக்குது, அலா வந்திருக்குது, கதப வந்திருக்குது, நோம்பெல்லாம் அப்படி தான் வந்திருக்குது இல்லையா. குத்திப அலல் கதபல்லா. அப்போது அந்த கதபை வச்சு வர்ற வார்த்தை, அலா வச்சு வர வார்த்தை, இது மாதிரி கட்டளை வாக்கியங்களாக வர வார்த்தையெல்லாம் ஃபர்துகளை குறிக்கும் அப்படின்னு இமாம்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. இப்படி தான் ஒரு குரானையும் ஹதீஸையும் நேரடியாக வந்து நம்ம புரிஞ்சிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை பிம்பை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டுருச்சு. இந்த மதுஹபுகள்லாம் வித்தியாசமானது, ஃபிக்குகள், இமாம்கள் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து அவங்க மன இச்சைகளை, கருத்துக்களை சொல்கிறாங்க, இப்படின்னெல்லாம் ஒரு மாதிரியான பிம்பம் ஏற்படுத்தி விட்டப்பட்டு போட்டுச்சு. ஆனால் அது அப்படியெல்லாம் இல்லை. மதுஹபுக்கும் மார்க்கத்திற்கும் சம்மந்தம் இல்லைன்னு இல்லை, மதுஹபுகளும் மார்க்கமும் அதோடு இணைந்தது தான். இதில் சில முன்பின் விஷயங்கள் பின்னாடி வந்தவங்க, மக்கள் இன்றைக்கி இருக்கிறவங்க அதை புழக்கப்படுத்தி கொண்டதுனால அதுக்கு பேர் வித்தியாசமாக போச்சே தவிர, மற்றபடி மதுஹபுகள் தூய்மையான இஸ்லாத்தை, ஹக்கான இஸ்லாத்தை முறையாக அதாவது செயல்படுத்துறதுக்கு அவரவர்கள் தங்களுடைய இஜ்திஹாதின்படி குரான் ஹதீஸை அலசி ஆராய்ந்து அவருடைய மார்க்க ஆழத்தின்படி கொண்டு வந்த கருத்துகள் தான் வந்து ஃபிக்குகளை தவிர, ஹனஃபி இமாம், ஷாஃபி இமாம், மாலிக் இமாம் இவங்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கி செய்கிற மாதிரி, வாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு மதுஹப் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு லெட்ரு பேர் அடித்து நான் தான் தலைவர், நீங்கள் செக்ரட்டரி, நீங்கள் பொருளாளர், இப்படின்லாம் இருங்க அப்படின்னெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற அமைப்புகளை போலெல்லாம் அன்றைக்கு உருவாக்கம் இல்லை. இமாம் அபு ஹனீஃபா அவங்க வந்து பெரிய மார்க் அறிஞராக இருந்தாங்க, படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கூஃபாவில் இருந்தாங்க. கூஃபாவுடைய இவங்களுடைய இந்த மார்க்க சம்பந்தமான இந்த பின்புலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போகும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கூஃபாவுக்கு வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து படித்தவங்க, அவங்கள்ட்ட இருந்து மார்க்கத்தை படித்தவங்க, அவங்கள்ட்ட இருந்து மார்க்கத்தை படித்தவங்க, இப்படியாக இமாம், அதாவது இப்னு மஸ்ஊத்ட்ட இருந்து 4வது ஆளாக ஹம்மாதுட்ட இருந்து மார்க்கங்களை படிக்கிறவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ். அப்போ அவங்க வந்து மார்க்கத்தை படித்து தெரிஞ்சு அதில் ஆழம் கண்டாங்க. அப்போ இதை மக்களுக்கு எத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் வர்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இதான்ப்பா சட்டம், இதுக்கு தான் சட்டம், இதுக்கு தான் சட்டம், இப்படியாக இப்படியாக அப்படியே தான் வந்து அவர்கள் சொல்வதை அப்படியே பின்பற்றி தான். அப்போ ஒரு நான் அனஃபி மதுஹபை பின்பற்றுறவன் அப்படின்னெல்லாம் வந்து ஒரு புழக்கம் வந்ததே தவிர இதெல்லாம் உருவாக்கப்பட்டு செஞ்சதில்லை. பேசிக்கலி அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
உலகம் வேற, மார்க்கம் வேற. இவர் மார்க்கத்துக்கு இமாம் அபு ஹனீஃபா செஞ்சுட்டு போன சேவை இது. மார்க்க சட்டங்களை தொகுத்து கொடுத்தது. அதை நேரடியாக குர்ஆன் ஹதீஸ்ல போய் அலசி ஆராய முடியாத மக்கள் பின் வந்தவங்க எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதானே தவிர இப்படியாக ஷாஃபிஈ, இப்படியாக மாலிகி, இப்படியாக ஹம்பலி தான். அதே போல இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் இந்த மதுஹபெல்லாம் இல்லைங்க, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் பேசுறவங்க எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க குர்ஆனே ஹதீஸையும் கையில வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது இன்னைக்கு ரீசெண்டா சவுதியில வந்து விட்டு போன இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ், அதுக்கு பிறகு ஷேக் இப்னு பாஸ், உசைமீன், அதே மாதிரி அல்லாமா இன்னைக்கு ஹயாத்தா இருக்கிற சாலிஹ் ஃபௌசான், இந்த மாதிரியான ஐம்மத்துகளை இமாம்கள் பேரோட சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் யாராவது ஒரு பெரிய ஐம்மத்தை முன்னாடி வாழ்ந்த ஆளை கடந்து தான் போகணுமே தவிர நேரடியா குர்ஆன் ஹதீஸை தூக்கிக்கிட்டு எல்லாம் நம்ம வேலை செய்ய முடியாது. நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம், நம்ம அடுத்து இப்போ போக போக வந்து இமாம் ஷாஃபி, ஹனஃபி, இதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்ல போகிறதுனால இதை வந்து வித்தியாசமாக விளங்கிக்க வேணாம். இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னெல்லாம் விளங்கிக்க கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். ஒரு வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபிக்குடைய தோற்றம், வளர்ச்சி, இதுகளில் எப்படி வந்து இந்த பிரிவுகள், இதில் என்ன சிறப்பு இருக்குது, இதில் என்ன வித்தியாசங்கிறதெல்லாம் நம்ம ஒரு வகுப்பாக கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கு பாருங்க. இந்த கருத்து வேறுபாடுகள்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா சுன்னத்துகளும் அமல் செய்ய முடிய போகுது. இப்போ தொழுகையில் ஒருத்தர் வந்து தக்பீர் கட்டுற விஷயமாக 3 ஹதீஸ் வருது. அதாவது நிறைய ஹதீஸ் வருது. இந்த 3 ஹதீஸும் சஹீஹான ஹதீஸு, சரியான தரத்தில் உள்ள ஹதீஸு. ஒன்று தொப்புளுக்கு கீழே கட்டுற மாதிரி வருது, இன்னொன்று தொப்புளுக்கு மேலே வருது, இன்னொன்று நெஞ்சில் சைடில் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் சாட்சி கட்டுற மாதிரி வருது. இந்த 3 ஹதீஸ் இருக்குது. இந்த 3 ஹதீஸும் 3 மதுஹபுகளில் அமலில் இருக்குது. அனஃபிகள் தொப்புளுக்கு கீழே கட்டுவாங்க, ஷாஃபிகள் தொப்புளுக்கு மேலே கட்டுவாங்க. இன்னும் அம்பலி மதுஹபெல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்க கட்டவே மாட்டாங்க, கீழே விட்டுருவாங்க. நீங்கள் சவுதியில் தொழுகிற அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு ரீதியாக அமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அமல்களை பார்த்தவர்கள் அப்படியே ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க. அந்த ஹதீஸை கேட்டவங்க அப்படியே அமல் செஞ்சு அப்படியே வந்திருப்பாங்களே தவிர இது வெறும் வித்தியாசமானதல்ல. இது ஜாதி பிரிவினை அல்ல. அனஃபி ஷாஃபிங்கிறது ஜாதி பிரிவினை அல்ல. இது மார்க்கத்தினுடைய கிளை சட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டு வருகிற வித்தியாசமாக பார்த்தவர்கள் அவங்க சொல்லி வழிவந்த அமைப்பு தானே தவிர, இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சுன்னத்துகளும் உலகத்தில் அமல்ல இருக்கு. கீழே கை கட்டுறது, மேலே கை கட்டுறது, சைடில் கை கட்டுறது, கையே கட்டாமல் விடுறது, எல்லா விஷயங்களும் இருக்குது. அதனால இது பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் மார்க்கத்தை ரெண்டாக பிரித்தோம்னா 2 அடிப்படை இருக்குது மார்க்கத்தில். ஒன்று மார்க்கத்தினுடைய அசல். அசல் என்ன? அதாவது அல்லாஹ் ஒருவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், ஆகிரத்தை நம்புறது, அதுக்கு பிறகு வந்து எல்லா நபிமார்களும் சமமானவர்கள் நம்புறது, யாருக்கும் ஏற்ற இறக்கம் இல்லைன்னு நம்புறது, இந்த மாதிரியான கொள்கை சம்பந்தப்பட்ட அடிப்படையான விஷயங்கள் இருக்கு பாருங்க. இதுல ஒருத்தர் நம்மளோடு இருக்கிறாரு. மன் சல்லா கிபிலத்தனா, யாரு நம்முடைய கிபிலாவை நோக்கி தான் எல்லாரும் தொழுகிறாங்க. கிபிலாவை நோக்கி தான் எல்லாரும் தொழுகிறாங்க. அனஃபின்னு சொல்றவங்க, ஷாஃபின்னு சொல்றவங்க, ஜாக்குன்னு சொல்றவங்க, தௌஹீதுன்னு சொல்றவங்க, எல்லாரும் கிபிலாவை நோக்கி தான் தொழுகிறாங்க. அக்கல தபீஹத்தனா, யாரு ஒரு முஸ்லீம் அறுக்கிறத இன்னொரு முஸ்லீம் சாப்பிட்லான்னு காஃபீர் அறுத்தா சாப்பிடக்கூடாது, பிஸ்மில்லா சொல்ல மாட்டாங்க, அறுத்தா சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து அப்போ இப்போ நீ ஒரு ஒரு தௌஹீதுக்கார் அறுக்கிறாரு, சாப்பிடலாம் நம்ம. ஒரு ஜாக்கார் அறுக்கிறாரு, சாப்பிடலாம் நம்ம. அப்போ இந்த அடிப்படையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரு நம்முடைய தொழுகையை நம்முடைய கிபிலாவை தான் முன்னோக்குறாங்க, அக்கல தபீஹத்தனா, நம்ம அறுக்கிறத அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க அறுக்கிறத நம்ம சாப்பிடுவோம்னா நம்ம எல்லாம் ஒரே அணியில் இருக்கிறோம் தான் அர்த்தம். மார்க்கத்தினுடைய அசல்ல கரெக்டாக இருக்கிறோன்னு அர்த்தம். மார்க்கத்தினுடைய கிளை மசாய்கள் இருக்கு பாருங்க. ஒருத்தர் அப்படி தொழுகலாம், ஒருத்தர் விரல ஆட்டலாம், ஒருத்தர் விரலை நீட்டலாம், ஒருத்தர் வந்து இப்படி எல்லாம் செஞ்சுக்கலாம், தொப்பி போடலாம், தொப்பி போடாமல் இருக்கலாம், இப்படின்னு மார்க்கத்தினுடைய கிளை சட்டங்கள் இருக்கு பாருங்க. இதில் இதில் வந்து நெளிவு சுழிவுகள் இருக்கிறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. எல்லாரும் என்னைய மாதிரியே செய்யணும், எங்களை மாதிரியே செய்யணும்னு சொல்கிறதும் தப்பு. நாங்கள் அவங்கள மாதிரி ஏன் செய்யக்கூடாது, அப்படி மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் வேண்டியதில்லை. மார்க்கத்தினுடைய கிளை சட்டங்களில் யார் யார் என்ன பின்னணியில் இருக்கிறோமோ அந்த பின்னணியில் அப்படி இருந்து கொண்டு மார்க்கத்தினுடைய அடிப்படையில் எவனாவது கை வச்சாண்டா அதுக்கு அதை நம்ம அவனை எதிர்ப்போம், வித்தியாசமாக சொல்லுவோம். அவர் காதியானி, அவன் வந்து ஷியா, அவன் வந்து இவன், இப்படியான பிரிவுகள் தானே தவிர இது வந்து ஃபிக்ஹு மசாயில்களில் வர பிரச்சனைகளில் வந்து பெருசாக சண்டை போட்டு பிரிஞ்சிக்கிற இதுகளுக்கு வந்து வித்தியாசம் இங்கே தேவையில்லை. இது வேறு சப்ஜெக்ட். இது
உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறணும். இது மாதிரி யாரும் கொஞ்சம் வித்தியாசமான மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா, அனஃபி ஷாபி இப்படிலாம் கேள்விப்பட்டோன்னே சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும். அதை பார்த்தாலே ஏதோ அசூச மாதிரி பார்ப்பாங்க. இப்படி இதெல்லாம் மார்க்கத்தினுடைய பெயர்களை கெடுத்து வச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப புனிதமானவர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செஞ்சவர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விளங்கிக்கிறோங்கிறதுக்காக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போய் இதை கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் புரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போது இங்கே இந்த இவங்களுடைய இந்த ஹதீஸுடைய வர்றதை பொறுத்து கருத்து வேறுபாடுகள். இவங்க சொல்கிறாங்க வாஜிபு. இமாம் அபு ஹனீஃபா போன்றவங்க எல்லாம் இது குர்பானி யாருக்கு வசதி இருக்குதோ அவங்களுக்கு மேலே வாஜிப் அப்படின்னு இருக்குது. அப்போ அதே போல் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க பாருங்க, குர்பானி சுன்னா முஅக்கதா. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ரேஞ்சில் உள்ளது தான். அதாவது சுன்னா முஅக்கதாங்கிறது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் ஒருபோதும் விடாத அமலுக்கு பேர் சுன்னா முஅக்கதா. சுன்னா முஅக்கதாவை விட்டாலும் ஒருத்தனுக்கு தண்டனை இருக்குன்னு இருக்கு. வாஜிபை விட்டாலும் தண்டனை இருக்குது, ஃபரதை விட்டாலும் தண்டனை இருக்குது. சுன்னா முஅக்கதா அந்த வாஜிபுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ளது. ஃபர்து, வாஜிபு, அந்த வாஜிபுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ளது சுன்னா முஅக்கதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விடவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை விடலை அப்படின்னாலே அப்போ அதை வந்து எல்லா முஸ்லீம்களும் செய்யணும் தான் அவசியம். ரைட்? அப்போது இது ஏன் சுன்னா முஅக்கதாவுக்கு இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சலாசுன் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, சலாசுன் ஹுன்ன அலைய ஃபராயிது வலக்கும் தத்தவு. 3 விஷயங்கள் இருக்குது, 3 காரியங்கள் என் மீது கடமை, உங்கள் மீது அது நஃபில். நீங்கள் வந்து அதாவது நஃபில் அப்படின்னா செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், நம்ம பழக்கத்தில் நினச்சிக்கிட்டு இருக்க நஃபில் இல்லை, ஃபர்து இல்லை அப்படிங்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபர்து இல்லைன்னா என்ன ஆகிடும்? அடுத்து வாஜிபுடைய அந்தஸ்து, அடுத்து சுன்னா முஅக்கதாவுடைய அந்தஸ்து இப்படி வந்துடும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபர்தா நினச்சி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஃபர்து இல்லைண்டா அது சுன்னா முஅக்கதா. அப்போ வந்து 3 காரியங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு குர்பானி, ரெண்டாவது வித்ரு தொழுகை பாருங்கள், ஆனால் ஃபர்து இல்லை, ஆனால் அது வாஜிபு. ஹனஃபி மதுஹபில் வாஜிபு, ஷாஃபி மதுஹபில் மற்ற பேரெல்லாம் சுன்னா முஅக்கதா. அதாவது இங்கே வந்து அனஃபி ஷாஃபி அப்படின்ட்டு வேற, அதாவது இப்படி ஒரு ஈடுபாடு இல்லாதவங்க இருந்தால், அனஃபி ஷாஃபின்ற ஈடுபாடு இல்லாதவங்க இருந்தால் பெரும்பாலும் அவங்களுடைய விஷயங்கள் பூரா எப்படி இருக்கும்னா ஷாஃபி மதுஹப் ஒத்த மாதிரியே தான் இருக்கும். அது அவங்க ஜாக்காரங்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஆட்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஷாஃபி மதுஹப் ஒத்த மாதிரியே தான் அவங்களுடைய ஃபிக்ஹு விஷயங்கள், தொழுகை மாதிரி முறைகள்லாம் இருக்கும். ஹனஃபி தான் கொஞ்சம் டோட்டலாக இபாதத்துகளில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்று தான். அதாவது பெரும்பாலும் இங்கே வித்தியாசம் வர்றது தொழுகையில் தான் பெரிய வித்தியாசம் வரும். மற்றபடி மற்ற இபாதத்துகள் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு 1-2 சில வேறுபாடுகளை தவிர மற்றதெல்லாம் எல்லாமே ஒத்த மாதிரியாக தான் இருக்கும். இது அப்படியே ஒரு மாதிரி மாயை மாதிரி காட்டப்பட்டுருச்சு அதனால். ரைட்? அப்போ இங்கே வந்து சுன்னா முஅக்கதா அப்படிங்கிறது இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறதுனால, அப்போ அப்படி செய்தி வந்திருக்குது, இப்படி ஹதீஸும் வந்திருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சுன்னா முஅக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க குரானில் ஒரு ஆயத்து வந்திருக்குதே, அதுக்கு என்ன அவங்க விளக்கம் சொல்கிறாங்க, இவங்க இந்த தரப்பில் உள்ளவங்களாம் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர்னு வந்திருக்கு. முதல்ல தொழுகுங்க, அப்புறம் குர்பானி கொடுங்கன்னு வந்திருக்கு. இதில் வந்து அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தொழுகுங்க, அதுக்கப்புறம் குர்பானி கொடுங்க. ஒருத்தர் தொழுகைக்கு முன்னாடி குர்பானி கொடுத்தா கூடாது, அது மசாயில் இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல். இங்கே குர்பானியில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல் என்ன, தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தன் குர்பானி கொடுத்துட்டான்னா அது குர்பானியே கிடையாது. வசதி இருக்கிறவன் திருப்பி கொடுக்கணும் குர்பானி தொழுகைக்கு பிறகு அப்படின்ற அதை சொல்கிறதுக்கு, அதை கட்டாயப்படுத்துறதுக்கு, அதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் கட்டளை வாக்கியத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு இவங்க ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்போ எல்லாருடைய கருத்துக்கும் இடன்பாடுகள் இருக்குது. எல்லாருடைய கருத்துக்கும் வந்து அவர்களுடைய சிந்தனை ஓட்டம், அவருடைய அறிவு ஆழத்தை பொறுத்து உள்ளது. அப்போ இவங்க ஒரு சைடில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சைடில் இருக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து பெருசாக எதுவும் பெரிய சண்டைகள் இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஹுக்கும் தான். வாஜிபு, சுன்னா முஅக்கதா. வாஜிபை விட்டாலும் பாவம் இருக்குது, சுன்னா முஅக்கதா விட்டாலும் பாவம் இருக்குது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் விடவே விடாது. இது வாஜிபுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போக தேவையில்லை அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு செய்தி. இன்னொரு ஹதீஸை வச்சும் இந்த சுன்னா முஅக்கதாவுக்கு அதை வாஜிபை விட்டு இறக்குறாங்க. எப்படின்னா இன்னொரு ஹதீஸ் இருக்கு பாருங்க, அல்லாஹுமா ஹாதா அன் உம்மதி ஜமீஅன் மன் ஷஹிதலக பித் தௌஹீதி வ ஷஹிதலி பில் பலாக். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, 2 ஆடை அறுத்தாங்க. 2 அறுத்துட்டு சொன்னாங்களாம், ஒன்று என்னுடைய உம்மத்து சார்பாக, இன்னொன்று எனக்கும் முஹம்மதின் வ ஆலிஹி, முஹம்மதுடைய உம்மத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆயிட்டாங்க,
ஃபரலான வாஜிபாக இருந்த அந்த குர்பானியை நம் சார்பாக நிறைவேற்றிட்டாங்க. இனிமே நம்ம செய்கிற குர்பானி எல்லாமே வந்து சுண்ணால வந்துடும். சலாசலம் செஞ்சாங்க, அதனால நம்ம செய்கிறோம் சுண்ணால் ஆயிரும். நமக்கு கடமையாக இருந்த எல்லாத்தையும் உம்மத்தி ஜமீஅன், என்னுடைய உம்மத்தினுடைய எல்லாரும் சார்பாகவும் ஒரு குர்பானி கொடுத்துட்டாங்கல்ல, அந்த குர்பானி அந்த வாஜிபான குர்பானி நிறைவேறிடுச்சு அப்படின்னு இந்த ஹதீஸுக்கு அவங்க கருத்து கொள்கிறாங்க. அப்போ இந்த கருத்துகளுடைய இதனால சுன்னா முஅக்கதா இங்கே இதாக இருக்குது. அப்போ எப்படியானாலும் சரி, வாஜிபு அப்படிங்கிறவங்க அந்த ஹனஃபி அது சார்ந்து யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஆயிக்கும். சுன்னா முஅக்கதாங்கிற மற்ற பேர் எல்லாத்துக்கும் சுன்னா முஅக்கதா தான். யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க அதை செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிற விஷயங்கள் தான் இங்கே. அப்போது குர்பானி அப்படிங்கிறது வாஜிபு அப்படின்ற கருத்து இருக்குது, அதே சமயத்தில் சுன்னா முஅக்கதான்ற கருத்தும் இருக்குது. இதில் ரொம்ப டீட்டெயில்டான இன்னும் விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக அதில் ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸு, இந்த இடத்துல ஒரு 2 ஹதீஸை வச்சு நான் உங்களுக்கு செய்தி சொல்லியிருக்கிறேன். ரைட். அடுத்ததாக குர்பானி வாஜிபு சுன்னா முஅக்கதா ஒரே ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு குர்பானி யார் மேலே கடமை? குர்பானி கடமையாகிறதுக்கு சில அடிப்படைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் முஸ்லீமா இருக்கணும். முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு நம்ம பேசுகிற இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எந்த கடமையிலும் உள்ளத்துலேயும் அவங்க உள்ளேயே அவங்க வரமாட்டாங்க. ரைட். அப்போ இபாதத்து செய்யறதுக்கு முதல்ல முஸ்லீமா இருக்கணும். ரெண்டாவது சுதந்திரமானவராக இருக்கணும். இந்த புழக்கம் நம்மள்ட்ட இப்போ கிடையாது. அதாவது அடிமைகளாக இருக்கிறவங்களுக்கு சில கடமைகள் இல்லை. தொழுகை கடமை அவங்களுக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரியான குர்பானி, அதே மாதிரி வந்து ஹஜ்ஜுக்கு போகிறது, இந்த மாதிரியான இதுகள்லாம் கடமை கிடையாது. அது நம்மளுடைய புழக்கத்தில் இன்னைக்கு அடிமைத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இஸ்லாம் அடிமைத்தன்மை இருக்குன்னு சொல்லியே அதற்கு அது இஸ்லாம் கொண்டு வந்த ஒரு அடிமையை வச்சுக்கணும் அப்படின்னா இஸ்லாம் கொண்டு வந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு, அதுக்கு நீ இப்படியெல்லாம் இருக்கணும், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொன்ன ஃபார்மேஷன்லேயே அதனுடைய கட்டுப்பாடுகள்லையே அடிமைத்தன்மை இல்லாமல் போச்சு உலகத்தில். ரைட். நான் இருக்குன்னு சொல்லியே இல்லாமாக்கின வல்லமை வந்து அடிமைத்தன்மைங்கிறது அது இஸ்லாத்துக்கு தான் உள்ளது. ரைட். அப்போ அந்த சுதந்திரமானவர்கள் மேலே தான் கடமை. ரெண்டாவது புத்தி சுவாதீனம் உள்ளவர்கள். ஒருத்தர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத இருக்கிறாருன்னா அவருக்கு எந்த ஃபர்தும் இல்லை. அவர் புத்தி பெற்றுறாரு, புத்தி சரியாயிடுச்சு அப்படின்னா அவருக்கு கடமை இருக்கும். இல்லைன்னா அவருக்கு வந்து தொழுகை இல்லை, எதுவுமே கடமை இல்லை. இங்கே அதே போல் குர்பானி உள்ளூர் வாசியாக இருக்கணும். அவர் வெளியூர் பயணம் போயிட்டார், திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு, ஊருக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு, அதனால் என்ன செஞ்சிட்டாரு, பயணம் போயிட்டாரு அப்படின்னா அங்கே வந்து அவருக்கு குர்பானி கடமை இல்லை. இங்கே உள்ளூர் முசாஃபிர்னு சொல்லுவாங்க. அதாவது முசாஃபிர் அப்படின்னா பயனாளி. முசாஃபிங்கிறத அந்த பிச்சைக்காரர்களுக்கு ஏதாவது யாசகம் கேட்டு வர்றவர்களுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் அசல்ல முசாஃபிர் அப்படின்னா அரபியில் என்ன அர்த்தம்னா பயணம் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். முக்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கீம்னா ஊரில் வசிக்கிறவர். முக்கீம் முசாஃபிர், முக்கீமுக்கு கடமை, முசாஃபிர் கடமை இல்லை. முக்கீம்னா யார், முசாஃபிர்னா யார், என்ன அளவுனா ஒருத்தர் ஒரு ஊருக்கு போகிறாரு, அந்த ஊரில் 15 நாள் அல்லது 15 நாளுக்கு மேலே, 15 நாளுக்கு மேலேயோ ஒருத்தர் ஒரு ஊரில் தங்கினா அவருக்கு அந்த ஊருடைய முக்கீமுடைய சட்டம். அந்த ஊர்க்காரங்களுக்கு என்ன, அவர் வந்து இன்னமே என்ன செய்ய முடியாது, கஸ்ரு செய்ய முடியாது, 4 ரக்காயத்தான் தொழுகணும். அதுக்கப்புறம் அவருக்கு முக்கியமாக இருந்தால் என்ன கடமைகள் இல்லாமல் அந்த கடமையெல்லாம் வந்துடும். முசாஃபிராக இருந்தால் சில சலுகைகள் இருக்குது பாருங்கள். நோம்பு நேரத்தில் நோன்பு வைக்க தேவையில்லை, அடுத்து அதை கதா செஞ்சுக்கிடலாம். இந்த மாதிரியான சலுகைகள் எல்லாம் முக்கியமானவருக்கு வர்றாது. அப்போ முசாஃபிருடைய அளவு எவ்வளவு, தான் சொந்த ஊர்லேயே இருக்கிறவர் முக்கியம், அவர் ஊருக்கு வெளியூர்களுக்கு போகலை, அவர் முக்கியம் வளமையாக உள்ளவர். ஒருத்தர் பயணம் புறப்பட்டார்னா அவர் அந்த ஒரு ஊரில் போய் தங்கி ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் 14 நாள் வரைக்கும் 14 நாள் வரைக்கும் அவர் முசாஃபிராகவே கருதப்படுவார். அவருக்கு சலுகைகள்லாம் உண்டு. முசாஃபிருக்கு என்ன கடமை இல்லையோ அந்த கடமையெல்லாம் அவருக்கு இல்லை. ஆனால் 15 நாள் அங்கே தங்கிட்டாரு. 15 நாள் தங்கிட்டாருந்தா 15வது நாளில் இருந்து அவருக்கு முசாஃபிருடைய சட்டம் வந்துடும். அதாவது ஒருத்தர் வந்து போகும்போதே 15 நாள் 20 நாள் நீயத்தில் தான் போறாருன்னா அவர் வந்து முக்கியம் தான், அங்கே அவர் முசாஃபிர் இல்லை. சரிங்களா. ஏன்னா அவர் முக்கியமுடைய நீயத் 15 நாள்னாலே அவர் முக்கியமுடைய நீயத்திலே அங்கே ஆயிடுவார். அவர் 1வது நாள் 2வது நாள்ல இருந்தே அவருக்கு வளமையான சட்டங்கள் தான் ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே வந்து ஒருத்தர் இடையில ஒரு 4 நாள் போறார், 5 நாள் போறாருன்னா முசாஃபிரா இருக்கார். அதுவே குர்பானி டைமில் ஏதோ ஒரு பயணம் செய்ய வேண்டிய தேவை வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு என்ன இல்லை, ஹஜ்ஜுடைய அவருக்கு வந்து இது குர்பானினுடைய கடமை இல்லை. அதுக்கு பிறகு வசதி பெற்றவர். வசதி பெற்றவரில் தான் எந்த மாதிரி வசதி பெற்றவர், என்ன அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்குது. வசதி பெற்றவர்லையும் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இதுலையும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. பெரிய கருத்து வேறுபாடு இல்லை. இதில்
ஹனஃபி மதஹபு அவங்கள சார்ந்த இன்னும் சில இமாம்கள் அவர்களை தொடர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கவனிக்கணும். குர்பானி கொடுக்கும் நாள்களான துல்ஹஜ் 10 முதல் 12, அதாவது இந்த துல்ஹஜ்னுடைய 12ல் குர்பானி கொடுக்கலாம், 13 வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு செய்திகள் வருது. அதை நம்ம பார்ப்போம் அதனுடைய டைமில். குர்பானி கொடுக்கும் நாட்களில் துல்ஹஜுடைய 10லேருந்து 12, 10, 11, 12 இந்த நாட்களில் இவங்களுடைய கருத்துப்படி, ஹனஃபியினுடைய கருத்துப்படி 12 நாள் தான், 12 நாள் தான் வந்து குர்பானி கொடுக்கணும். 13வது நாள் வந்து குர்பானி இல்லை. ஆனால் மற்ற ஆட்களுடைய கருத்துப்படி 13 இருக்குது. நம்ம அதுக்கான வாய்ப்புகள், சில சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு செய்யணும்னா தாராளமாக செஞ்சுக்கிடலாம். இவங்க எல்லாமே மார்க்கம் தானே தவிர இது வந்து ஒரு 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 ஸ்ட்ரிக்டான ஒரு வித்தியாசமான இது இல்லை. குர்பானி கொடுக்கும் நாட்களான துல்ஹஜ் 10, 11, 12ல் வரையுள்ள நாட்களில் ஒருவருக்கு அவருடைய அடிப்படை தேவைகள் கடன் போக, அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். உணவு, இவருக்கு உணவு, உடை, அது போக இவரை சார்ந்தவங்க இருப்பாங்களா இல்லையா, இவருடைய மனைவி, மக்கள், அவங்களுக்கும் இவர் தான் பொறுப்பு. அவர்களுடைய உணவு, உடை, இருப்பிடத்துக்கு, அவங்களுடைய அடிப்படை தேவைக்கு இவர் தான் பொறுப்பு. இப்படியான தேவைகள் அல்லது கடன் போக ஒருத்தட்ட எவ்வளவு எவ்வளவு 87 கிராம் தங்கம் இருக்கு. 87 கிராம்னா ஒரு 10, அதாவது 10, அதாவது 10 பவுன், 8 கிராம்ங்கிறது 1 பவுன் இல்லையா? அப்போ 80ங்கிறது 10 பவுன், கிட்டத்தட்ட 10.5க்கு கொஞ்சம் அதிகம், 10.25 பவுன். 10.25 பவுன் தங்க நகை அவர்கிட்ட இருக்குது. அல்லது அல்லது தங்கமோ அல்லது வெள்ளி 612 கிராம், 612.465 கிராம் வெள்ளியோ, அல்லது இப்படி இப்படி தங்கமோ வெள்ளியோ அதுவாக இருந்தால், தங்கமாக இருந்தால் இவ்வளவு, வெள்ளியாக இருந்தால் இவ்வளவு. இல்லைன்னா மேற்கண்டவையில் ஏதாவது பணமாகவோ அல்லது தங்கம், வெள்ளி, பணம் அல்லது வேற என்ன பொருட்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து இவருக்கு வெள்ளியினுடைய மதிப்பளவு, வெள்ளியினுடைய மதிப்பு என்ன? 612 கிராம். இன்னைக்கு என்ன ரேட்டோ அதை பார்த்து நான் போட்டிருக்கிறேன். இன்னைக்கு 111 ரூபா சென்னையில் ரேட்டு. அப்போ அதை வந்து 612.465 பெருக்குனா 67,984, ரைட்? அப்போ இவ்வளவு பணம் வந்து ஒருத்தட்ட இருந்தால் தான் ஹனஃபி மதுஹப் இமாம் அபு ஹனீஃபா சொல்கிற மாதிரி அவருக்கு குர்பானி வாஜிபாகும். அவங்க குர்பானியை வாஜிபுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே ரேஞ்சில் அதை வாஜிபாகிறதுக்கு இவ்வளவு இதுகள் இருக்குது. இப்படி இருந்தால் தான் அவர் வாஜிப். இப்படி இவங்களுடைய கருத்துப்படி இப்படி இல்லாதவங்களுக்கு வாஜிப் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம், ரைட்? அப்போ நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தருக்கு தங்கமாக இருந்தால் அந்த 87.495 கிராம், 10.25 பவுனு, இது வந்து ஜக்காத்துடைய அளவு. நமக்கு தெரியும் ஜக்காத்துடைய அளவு இது, வெள்ளியில் ஜக்காத்துடைய அளவு. இது வந்து தங்கமாக இருந்தால் 10, இந்த 87 வச்சு கணக்கு பண்ணுவோம். வெள்ளியாக இருந்தால் வெள்ளியினுடைய அளவு, இல்லை பணமோ வேறு ஏதாவது பொருளாக இருந்தாலும், ஒருத்தர் வியாபார பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணுனாலும் வெள்ளியை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், கணக்கு பண்ணுவோம், ரைட்? அப்போ ஜக்காத்துக்கு ஒரு இது இருக்குது. ஜக்காத் வந்து என்ன செய்யணும், இவ்வளவு அளவு இருந்து ஒரு வருஷம் நிறைவேறணும் அப்படின்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் இங்கே இல்லை. இவ்வளவு அவருடைய தேவை உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் அத்தியாவசியம். அன்னைக்கு அவருக்கு சாப்பிட்றதுக்கு, ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு, அவர் இருக்கிறதுக்கு, அவரை சார்ந்தவர்கள் மனைவி மக்கள் இருக்கிறதுக்கு போக இவருடைய சொத்தை சேர்த்தா, இவருடைய இருக்கிற காசு பணத்தெல்லாம் சேர்த்தா 67,000 ரூபா வருது அப்படின்னா இதில் எல்லாமே சேரும். இதில் எல்லாத்தையும் பார்க்கணும், காசு பார்க்கணும், பணம் பார்க்கணும். இவருக்கு ஒரு வீடு இருக்குது, இரண்டாவதாக ஒரு வீடு இருக்குது. ஒரு வீடு அவருடைய தேவை, அவர் இருக்கிறதுக்காண்டி இருக்கிறாரு. ரெண்டாவது வீடு இருக்குது, இந்த ரெண்டாவது வீடை இந்த கணக்கில் சேர்த்துடணும். இந்த ரெண்டாவது வீடுடைய மதிப்பு இப்படி இவ்வளோ வருமா, அப்போ குர்பானி தாராளமாக கடமை வேணும். அதே போல் ஒருத்தட்ட வந்து ஒரு ஃபோன், அவசியமான ஃபோன் வச்சுருக்கிறாரு, ஒரு ஒரு ஃபோன், இன்னொரு ஃபோன் வச்சுருக்கிறாரு, ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கிறாரு. அது வந்து ஸ்பேர் ஃபோன், அது அவருடைய அசல் தேவையை தாண்டி உள்ளதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 வண்டியும் வச்சுருக்கிறாரு. ஒன்று அவருக்கு அசல், ரெண்டாவது வந்து ஸ்பேராக வச்சுருக்காரு. அதாவது அடிப்படை தேவைகளை தாண்டி எதெல்லாம் இருந்து அதனுடைய மதிப்பு இவ்வளவை கடக்குமானால் அவருக்கு குர்பானி கடமை. இதில் எல்லாம் வந்துடும். அவருடைய ஃபோனு, அவருடைய வாகனம், அவருடைய வீட்டுடைய சோஃபா, அவருடைய வீட்டுடைய பாத்திரம். வீட்டில் வந்து 5 பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பாத்திரம் தான் அதுக்கு போதுமானது நமக்கு தெரியும். இதை தாண்டி பரணியில் போட்டு வச்சுருக்குறாங்க, நிறைய பாத்திரம் இருக்குது, பித்தளை பாத்திரம் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்தா இவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் தாராளமாக அவருக்கு குர்பானி கடமை ஆகிடும்.
நம்ம இப்படி கணக்கு பண்ணால் தாராளமாக பெருவாரியான மக்களுக்கு குர்பானி கடமையாயிடும். இப்படி நம்ம ரொம்ப பெரும் பணக்காரர்களுக்கு தான் குர்பானி கடமை அப்படின்லாம் இன்றைக்கி நமக்கு ஒரு தோற்றம் இருக்குது. குர்பானி சதக்கத்துல் ஃபித்ர் மாதிரி சாதாரண எல்லா ஆளுக்கும் குர்பானி கடமையாயிடும். அப்போ இவங்களுடைய கருத்துப்படி இந்த விஷயத்தை விளங்கிக்குவேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கருத்துப்படி அவங்க இன்னைக்கு இருக்கிற நிறைய மற்ற ஐமத்துகள் பெருவாரியாக இதை கொண்டு தான் அமல் செய்யப்படுது. பெருவாரியாக இதை கொண்டு தான் அமல் செய்யப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹஜ்ஜு பெருநாள் மற்றும் தஷ்ரீக்குடைய 3 நாட்கள் வந்துருச்சா. ஹஜ்ஜு பெருநாள் 10வது நாள், தஷ்ரீக்குடைய நாள்னா 11, 12, 13. 13வது நாள் அசர் வரைக்கும், துல்ஹஜுடைய 13வது நாள் அசர் வரைக்கும் நம்ம வந்து தக்பீர் சொல்லுவாங்க. அசரில் தனியாக தொழுகிறவங்க, வீட்டில் தொழுகிறவங்க எல்லாரும் தக்பீர் சொல்லணும். அப்போ அது வரைக்கும் ஐயாமு தஷ்ரீக். இந்த நாள் வரைக்கும் அவர்கள்ட்ட தன்னுடைய தேவைக்கும் இந்த நாட்கள், இந்த 3 நாட்களில் ஹஜ்ஜி பெருநாள் அந்த தஷ்ரீக்குடைய 3 நாட்கள்லையும் தன்னுடைய தேவை, தான் எவருக்கு வாழ்வாதாரம் கொடுப்பது கடமையோ தன்னுடைய மனைவி மக்கள் அவர்களுடைய தேவைக்கு போக குர்பானி பிராணியை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு செல்வம் யாரிடம் இருக்குமோ அவர் குர்பானி கொடுப்பது சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே வந்து 67 இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அங்கே முன்னாடி சொன்ன மாதிரில 67,000 அந்த கணக்கு சொன்ன மாதிரில வெள்ளியுடைய கணக்கு அவ்வளவு இருக்கணுமெல்லாம் அவசியம் இல்லை. இங்கே இவர் அன்னைக்கு அந்த 10வது நாள், அந்த 13, 14 4 நாளில் 10 to 13 இந்த 4 நாளில் இவருடைய அடிப்படை தேவை, இவருடைய மனைவி மக்கள், இவருடைய அத்தா உம்மா, இவர் யாருக்கு சோறு போட்டு இவர் யாருக்கு வச்சிருக்கிறாரோ அவங்களுடைய தேவை போக இவரால் ஒரு ஆடு வாங்க முடியும். அன்னைக்கு உள்ள செலவு போக இவர் கையில் ஒரு 4,000 ரூபா இருக்குது மிச்சமாக. அப்படின்னா 3,500 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்து ஒரு நோட்டீஸ் பார்க்குறாரு, கூட்டு குர்பானி நோட்டீஸ். அப்படின்னா மிச்சம் இருக்கிறதுக்கு குர்பானி அவர் மேலே கடமை ஆயிடுச்சு. குர்பானி கடமை. அப்போ இதை வச்சு தான் இமாம் ஷாஃபியினுடைய பின்னாடி இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இவங்க மற்ற ஆட்கள் பூராமே ஜாக்காரங்க மற்றக்காரங்க எல்லாருமே இதை வச்சு தான் இன்றைக்கி அமல் செய்கிறாங்க. 67 அப்படின்லாம் கணக்கு இல்லை. யாருக்கு அன்னைக்கு போக ஒரு ஒரு பங்கில் சேர முடிஞ்சு ஒரு குர்பானி கொடுக்க முடியுமோ, இல்லை ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுக்க முடியுமோ, அவங்களுடைய தேவைக்கு போக பணம் இருந்துட்டாலே தாராளமாக அவங்களுக்கு குர்பானி கடமை ஆகிறது. ரைட். அப்போ குர்பானி வாஜிபு சுன்னத்து அப்படின்னு வேறுபாடு இருக்குன்னு பார்த்தோம். அந்த வாஜிபு சுன்னத்து எவ்வளவு இருந்தா அப்படின்ற ஒரு கருத்து பார்த்தோம். இங்கே இருக்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டோம். ரைட். அடுத்ததாக கடமைகள் குறித்தான குர்பானி யார் மேலே கடமை அப்படிங்கிறது குறித்தான இன்னும் சில சட்டங்கள் இதோட முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு கணவர் தன் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ குர்பானி கொடுப்பது கடமை இல்லை. அவர் மேலே கடமைன்னா அவர் குர்பானி கொடுத்தா மட்டும் போதும். தாராளமாக இன்னைக்கு ஒரு ஆம்பளை இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வீட்டில் வந்து அவருக்குன்னு ஒரு அத்தியாவசியமாக ஒரு பைக் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்கும், அவர் பேரில் எதுவும் வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு வந்து பெரிய கடமையெல்லாம் வரவே வராது. ஆனால் அவருடைய மனைவி 15 பவுன் நகை வச்சுருப்பாங்க. இந்த நகைங்கிறது அவங்களுடைய சொத்து, அந்த மனைவியுடைய சொத்தாக அவங்க ஃபுல் ப்ராப்பர்ட்டியில் அவங்க வச்சுருக்கிறாங்க. இதில் கணவனுக்கு உரிமை இல்லை அப்படின்னு வச்சுருந்தால், இது எனக்கு குறித்தானது எனக்கு சொந்தமானதுன்னு வச்சுருந்தா அந்த 15 பவுன் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப தாராளமாக குர்பானி கடமை. இன்றைக்கி இதை நம்ம பெருசாக கவனிக்கிறது இல்லை. அவங்களுடைய நகைகள் இதுகள்லாம், கணவன் ஏழையாக இருக்கிறாரு, நாங்கள் இதில் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், எங்கிட்ட குர்பானி கொடுக்குறதுலாம் வசதி இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறோம். ஆனால் இந்த விஷயங்களை விளங்கிக்கிறணும். தனித்தனியாக கடமை குர்பானி. கணவன் வசதி பெற்றிருந்தால் தான் இல்லை. ஒரு 10 பவுன் ஒரு 10 பவுன் ஒரு பொம்பளை வீட்டில் வச்சுருக்கிறாங்க, அவங்க பிள்ளைக்கு சேர்த்து வச்சுருக்காங்கனாலே குர்பானி கடமை ஆகிடும். அப்போது கணவன் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இப்போ இவருக்கும் கடமை இல்லை, இவருக்கு கடமை இல்லை, அவங்களுக்கு கடமை, அவங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, அவங்க கொஞ்சம் சம்பாதிச்சு நல்லா இருக்கிறாங்க, வசதியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடமை. இப்போ இவர் நிறைவேற்றணுமா அப்படின்னா இவர் மேலெல்லாம் கடமை இல்லை. சரிங்களா. இவருடைய கடமை இவர் செஞ்சால் போதும். குர்பானி 2 வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க, 2 பேர் மேலேயும் கடமை. இவர்கிட்டையும் வசதிகள் இருக்குது, இவர் பேரில் ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு இருக்குது, கொஞ்சம் சொத்துகள் இருக்குது, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸில் வந்து அந்த அவருக்கு பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்குது, வசதி வாய்ப்பட்டுருக்கிறாரு. அதே போல் இவங்க மனைவி நிறைய நகை வச்சுருக்கிறாங்கன்னா 2 பேருக்கும் மேலே கடமை, 2 பேர் மேலேயும் கடமை. ஒரு வீட்டில் ஒரு குர்பானியை அறுத்துட்டு ஒரு ஆடை வாங்கி அறுத்துட்டு 2 பேர் கடமையும் முடிச்சுக்க முடியாது. இவங்களுக்கு ஒரு குர்பானி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு குர்பானி கொடுக்கணும். ரைட். அப்போது மனைவி மீதும் பருவமடைந்த பிள்ளைகள் மீதும் குர்பானி கொடுக்கும் அளவுக்கு வசதி இருந்தால் அவர்களும் தனியாக குர்பானி கொடுப்பது வேண்டும், கொடுக்க முடியும்.
மூணாவது பாயிண்ட்டை பாருங்க, உங்களுக்கு புரியும். கடமையில் சேர்த்து கொள்ள முடியாது, நன்மையில் சேர்த்து கொள்ளலாம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அதாவது வந்து நான் முஹம்மதுடைய குடும்பத்திற்கும் முஹம்மதின் ஆலி முஹம்மதுன்னு நிய்யத்து செஞ்சு அறுத்தாங்க. முஹம்மதுடைய குடும்பத்தின் பொருட்டால் அப்படின்னா, நபிமார்களுடைய மனைவிமார்கள்ட்ட நபியோட மனைவிமார்கள்ட்ட அவ்வளவு சொத்துகளும் இல்ல, காசுகளும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. குர்பானி குடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு இதுவே இல்ல. வீட்லயே வந்து அடுப்பு எரியிறதே கஷ்டம். ஆயிஷா நாயகி சொல்றாங்களா இல்லையா? சில நேரங்கள்லாம் 2 மாசம் எங்க வீட்ல அடுப்பு எரியாம இருந்திருக்குது. அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவங்க வறுமையில வாழ்ந்தவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையில சேர்த்துக்கிட்டாங்க. அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க, இப்படி நம்ம செஞ்சுக்கிரலாம். இப்போ ஒரு கணவர் ஒருத்தருக்கு குர்பானி குடுக்குறாரு. அவரு பேர்ல அவர் அத்தா, இறந்து போனவங்க, அவங்க குடும்பத்தில உள்ளவங்க எல்லாத்துக்கும் நன்மைய சேர்த்துக்கிறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்ல. முஹம்மதின் இப்போ ஒருத்தர் அப்துல் கார்ன்னு ஒருத்தர் குர்பானி குடுக்குறாருன்னா, அ அ அ அ அதாவது அப்துல் காதரின் ஆலி அப்துல் காதர். அப்துல் காதர் மற்றும் அவருடைய குடும்பத்தின் பொருட்டால் அப்படின்னு நன்மையில தான் நியத்து வைக்க முடியுமே தவிர, கடமையில ஒண்ணு சேர முடியவே முடியாது. தனித்தனியா நம்ம சொன்ன மாதிரி கேட்டகரி அளவுக்கு ஒருத்தருக்கு பொருள் இருக்குது, சொத்து இருக்குது, அவங்க பேர்ல அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்குதுன்னு சொன்னா, அவங்கள் மேல அது கடமைகளாக ஆகிவிடும். சில பேர் வச்சிருப்போமா இல்லையா? கணவன் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருப்பாங்க. மனைவி பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கடமை. தனித்தனியா கடமை. அப்ப சொல்ல வர விஷயம் விளங்கும்னு நெனைக்கிறேன். தனித்தனியாக குடுக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் ஒரு தனியா அவங்க வசதி வாய்ப்பு இருந்தா அவங்க குடுக்கணும். நன்மையில் சேர்த்துக் கொள்ளலாம். யார வேணா நன்மையில சேர்த்துக்கிறலாம். ஆனா, இங்க கடமையில் சேர்த்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறத விளங்கிக்க. அதுக்கு பிறகு ஒருத்தர் நேர்ச்சை செய்றார். நேர்ச்சை செஞ்ச குர்பானி வாஜிபு. ஒருத்தருக்கு அளவுலாம் இங்க தேவையே இல்ல. ஒருத்தருக்கு 67 இருக்கணும், அத்தியாவசியம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அத்தியாவசிய தேவை இப்போ இருந்தாலும் ஒருத்தர் இப்படி நியத் செஞ்சுட்டாரு. ஹஜ்ஜு ஹஜ்ஜு குர்பா இந்த மாரி உடம்பு சரியில்லாம இருந்தாரு. உடம்பு சரியில்லாம இருந்த நேரத்தில ஒரு நியத்து செஞ்சாரு. நான் வந்து எனக்கு ஷிஃபா கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, நான் வரக்கூடிய பக்ரீத்துல, வரக்கூடிய ஈதுல் அத்ஹால ஒரு குர்பானி குடுக்குறேன்ட்டு வந்து நியத் செஞ்சுட்டாரு. அதே மாதிரி ஷிஃபா பெற்றுட்டாரு. ஷிஃபா பெற்றுக்கிறல, நோயிலேருந்து நிவாரணம் கிடைக்கலன்டா குடுக்க தேவையில்ல. ஆனா நோயிலேருந்து நிவாரணம் கிடைச்சிருச்சு. அப்படின்னு சொன்னா, இப்ப அவர் வசதி, வாய்ப்பு அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. இவர் ஒரு நேர்ச்சை செஞ்சாரு. அந்த நேர்ச்சை நிறைவேறிருச்சு. அப்ப அவர் செஞ்ச நேர்ச்சையை செய்வது கடமை. அவர் குர்பானி வாஜிப். அவர் அதுக்கு குர்பானி கொடுக்க வேண்டும். ரைட்? அப்ப அதுக்கு பிறகு இந்த விஷயம் விளங்கிக்கங்க. 3வது 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பார்க்குறாங்க. 2 பார்ட்னர் இருக்கிறாங்க. இல்ல அத்தா பையன் இருக்கிறாரு. இல்ல அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. இருவர் சேர்ந்து வியாபாரம் செய்றாங்க. இருவரின் பெயரிலும் தனியாக எதுவும் எந் எ எ தனியாக சொத்து எதுவும் இல்ல. தனித்தனியா அவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டியோ தனித்தனியா எதுவும் இல்ல. அவங்களுக்கு ஒரே ஒரு வருமானம் தான் இருக்குது. ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. இல்ல ஏதோ ஒரு ஷேரிங் பிசினஸ் பண்றாங்க. இதுல வர்ற வருமானம் மட்டும் தான். சரிங்களா? ஆனா அவங்களுக்குன்னு எதுவுமே இல்ல. அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லாத பட்சத்தில, அவங்களுடைய நிசாபு அதாவது இது குறிப்பா வந்து தந்தை, மகன் சார்ந்த விஷயங்கள்ல வரக்கூடிய ஹுக்கும். தந்தை, மகன் இருக்கிறாங்க. தந்தையும், மகனும் இருக்காங்க. அவங்களுடைய 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க. இதுல வந்து தந்தை தான் ஓனரா கருதப்படுவார். அவருடைய மகன் அவருக்கு வந்து உதவி செய்றவரு. அவர் என்ன செய்றாரு, அவர் தனியா குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவர் என்ன செஞ்சிரலாம், அவர் வந்து தனியா ஒரு குர்பானி குடுத்தாலே என்ன செஞ்சிரும் போயிரும். ஏன்னா இங்க வருமானம் ஒண்ணு தான். 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க. வருமானம் ஒண்ணு தான். அந்த பையன் பேர்ல எதுவும் இல்லாத பட்சத்தில, இவர் ஒரு குர்பானி குடுத்தா என்ன செஞ்சிரும் போயிடும். சரியா போயிடும். ரைட்? அப்போ இதான க கடமை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுல உள்ளது. இதுல உள்ளது நம்ம பார்த்தது, கணவன், மனைவி இவங்க தனித்தனியாக கடமை இருந்தால், தனித்தனியா குடுக்கணும். இவங்க ஒரு வீட்ல ஒரு ஆட அறுத்துட்டு, கணவனுக்கு கடமையா இருந்து, மனைவிக்கும் கடமையா இருந்தா, அது அவங்களுக்கு பூர்த்தியாக ஆகாது. நன்மையில சேர்த்துக் கொள்ளலாமே தவிர, கடமையில் யாரையும் என்ன செஞ்சுக்க முடியாது, சேர்த்துக்க முடியாதுங்கிறத விளங்கிக்கங்க. அதுக்கு பிறகு நேர்ச்சை செய்த குர்பானி, அதுக்கு வந்து அவருக்கு நம்ம முன்னாடி பார்த்த அடிப்படை தேவை இதெல்லாம் தாண்டி கூட, அவருக்கு அந்த நேர்ச்சை செஞ்ச விஷயம் நடந்து போச்சுன்னா, அவர் குர்பானி குடுக்குறது வாஜிபு. அதற்கு பிறகு 2 பேரு அத்தாவும், மகனும் என்ன செய்றாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க. ஆனா மகன் பேர்ல எதுவும் இல்ல. அப்படின்னா, அப்ப என்ன செய்யும், வருமானம் ஒண்ணுதான்ற பட்சத்தில, கடமை இல்லாத பட்சத்தில அவரு குடுக்குறது சரியா போயிடும் அப்படிங்கிறத விளங்கிக்கங்க. அதுக்கு பிறகு இந்த மௌத்தா போனவங்க இதான் லாஸ்ட் ஸ்லைடு. மௌத்தா போனவங்க மௌத்தா போனவங்களுக்கு நம்ம குர்பானி குடுக்குறது உண்டு. மரணித்தவர்களுக்கு குர்பானி நம்ம வழக்கமா குடுப்போம். இதுல வந்து இத 3ஆ பிரிக்கலாம். 1 உயிருடன் இருப்பவர்களோடு சேர்த்துக் கொள்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி. அதாவது தபஹல் ஆஹர 2 அறுத்தாங்க.
ஒன்று வந்து என்னுடைய உம்மத்துக்குன்னு சொன்னாங்க, இன்னொன்று வந்து அன் முஹம்மதின் ஒன் ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்கள் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவங்களாம் இருந்தாங்க. அப்போ நம்மளும் வீட்டில் என்ன செய்வோம், அத்தா இறந்து போயிருப்பாங்க, உம்மா இறந்து போயிருப்பாங்க, இவங்க சார்பாக நம்மளோட நன்மையில் தாராளமாக என்ன செய்யலாம், சேர்த்துக்கொள்ளலாம். கடமையில் சேர்க்க முடியாது, ஏன்னா வந்து மௌத்தா போனவங்களுக்கு கடமையே கிடையாது. அவங்களுக்கு இந்த நன்மை போய் சேருமா, தாராளமாக போய் சேரும் அப்படின்ற கருத்துகள் எல்லா ஐமத்துகளிடத்திலும் இருக்குது. அதனால் நம்ம கொடுங்குற நம்ம மோ குர்பானி கொடுக்கும்போது நம்ம பேரை சொல்கிறதோட மௌத்தா போனவங்க எல்லாத்தையும் நியத்து வச்சுக்கிட்டோம்னா அவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நன்மை போய் சேரும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, தனியாக நன்மை சேர்க்க குர்பானி கொடுப்பது, அவங்களுக்கு நன்மை முழுசாக போய் சேரணும். தனியாக ஒரு குர்பானி அவங்களுக்கு போய் கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இந்த குர்பானி கொடுக்குற ஆள் வந்து முதல்ல என்ன செய்யணும், அவருக்கு கடமையான்னு பார்க்கணும். அவருக்கு கடமையாக இருந்தால் முதல்ல அவருக்கு தான் குர்பானி கொடுக்கணும். ஏன்னா மூத்தா போனவங்களுக்கு கடமை இல்லை. இவர் தாராளமாக தன் பேரில் அறுத்துட்டு இவர் என்ன செஞ்சுக்கலாம், இவரை சேர்த்து கொள்ளலாம். அல்லாஹ் தயாளத்தன்மை உள்ளவன், நல்லா நன்மை கொடுக்கறதுல கஞ்சன் கிடையாது. அவன் எண்ணி எண்ணி கொடுக்குறவன் இல்லை, தாராளமாக கொடுப்பான். ஆனால் இவருக்கு கடமையை வச்சுட்டு தனியாக எங்கள் அத்தா பேரில் இருக்கிற வருஷம் வருஷம் நம்ம வீடுகளில் சரி வழக்கம் உண்டு. குர்பானி கொடுக்குற இடத்துல எல்லாம் யார் பேர்லங்க, எங்கள் அத்தா பேர்லன்னு சொல்லி குர்பானி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவருக்கு குர்பானி கடமையாக இருந்திருக்கும். இவர் நீயத்து அங்கே வரவே வராது. அப்படின்னா இவருடைய கடமைகள் பூரா இவர் நிறைவேற்றாதவராக இருவார். இவருக்கு முதல்ல குர்பானி கடமைன்னா இவர் தான் முதல்ல குர்பானி கொடுக்கணும். இவன் அத்தாவை நம்ம மேலே உள்ள தலைப்பு இருக்கு பாருங்க, உயிரோடு உள்ளவர்களோடு சேர்த்துக் கொள்வது, நன்மையில் சேர்த்துக்கிறது, அப்படி சேர்த்துக்கலாம். ரைட். அதெல்லாமல் இவர் என்ன செஞ்சார், வசதி இருக்குது, குர்பானி எங்கள் அத்தா வருஷம் வருஷம் குர்பானி கொடுத்துக்கிட்டு இருப்பார், இந்த வருஷம் இல்லை மௌத்தா போயிட்டார், அதனால் என் கணக்கில் ஒரு குர்பானி ஒரு ஆடு, அவரோட கணக்கில் ஒரு குர்பானி ஒரு ஆடு அப்படின்னு தனியாக கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ அவருக்கு அந்த நன்மை போகும், இவருடைய கடமை நிறைவேற்றி நன்மை கிடைக்கும். மூணாவது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அவரின் வசியத்தை நிறைவேற்றும் குர்பானி. அவருக்கு வசியத் செஞ்சிரு, அதாவது மௌத்தா போனவர் வசிய செஞ்சுட்டு போனார், என்னுடைய சார்பில் நீ குர்பானி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி வசியத் செஞ்சார்னா அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். அலி ரலியல்லாஹுடைய ஹதீஸ் வருது. அலி ரலியல்லாஹு 2 ஆடு அறுத்தாங்க ஒரு டைமில். உதஹி கபஷைனி 2 ஆடு. அப்போ ஹனஸ் அப்படிங்கிறவர் கேட்டார், என்ன நீங்கள் 2 ஆடை இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னாங்க அலி ரலியல்லாஹு, அவுசானியன் உதஹி அன்ஹு ஃபஅன உதஹி அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என் சார்பாக நீங்கள் குர்பானி கொடுங்கன்னு எனக்கு வசியத் செஞ்சாங்க, நான் அதை கொடுத்தேன். இப்போ இதில் எவ்வளோ காலத்துக்கு வசிய செய்கிறது, இதுக்கு செலவு காசு வேணுமே அப்படின்னா இதில் ஒரு கணக்கு இருக்குது. அவர் வசியத் செஞ்சால் அவருடைய பணத்திலிருந்து தான் குர்பானி கொடுக்கணும். சரிங்களா? அப்புறம் மௌத்தா போனார், மௌத்தா போனவர் வசிய செஞ்சுட்டு போகிறார், என் சார்பாக குர்பானி கொடுப்பான்னா அவர் பணம் வச்சிருக்கிறாரு, பணம் அவருடைய சொத்தெல்லாம் இருக்குமில்ல. இப்போ அத்தா மௌத்தா போகிறாருன்னா அவருடைய பிள்ளைகளுடைய சொத்தெல்லாம் இருக்கும். அப்போ இந்த சொத்துல வந்து எவ்வளவு அளவுக்கு வந்து குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த சொத்தினுடைய 1/3 வரைக்கும் என்ன செய்யலாம், தாராளமாக அவருக்கு குர்பானி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரைட். ஏன்னா மார்க்கத்தில் வந்து வசியத் செய்கிறதுக்கு அவ்வளோதான் அளவு. ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, மொத்தா போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அத்தா சொல்லிட்டு போயிட்டார், மொத்தமாக என்னுடைய எல்லா சொத்தும் வக்ஃபு, அல்லாவுடைய பாதையில் நான் வந்து வக்ஃபு செஞ்சுட்டேன், சதகா செஞ்சுட்டேன், இந்த மதரசாக்கு எழுதி வச்சுட்டேன், மௌத்தா போகும்போது எழுதி சொல்லிட்டு போனால் இல்லை எழுதி வச்சுட்டு போனால் அது முழுசாலாம் அப்படி கூடாது. ஏன்னா ஷரியத்தில் பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கணும். அதனால் என்ன செய்வாங்க, அதிகபட்ச வசியத்து, அதிகபட்சமாக தன்னுடைய சொத்துகளில் செல்வங்கள்ல இருந்து எவ்வளவு தான தர்மமாக கொடுக்கலாம் மௌத்தா போகிறவர் அப்படின்னா 1/3 கொடுக்கலாம். அப்போது அவர் மொத்தமாக சொல்லிட்டு போனாலும் பத்திரமே எழுதி வச்சுட்டு போனாலும் அதை இஸ்லாமிய சட்டப்படி என்ன செய்யலாம், அதை 3ஆக பிரித்து 2 பங்குகளை பிள்ளைகள் பிரித்து கொள்ளலாம். அதை அவர் வசியத் செஞ்சதுக்காக 1/3 என்ன செய்யணும். ஆனால் இது கட்டாயமாக கொடுக்கணும். வசியத்து இப்படி நடந்திருந்தா ஏமாற்றக்கூடாது. அப்படி பெரும் பாவியாக போயிடுவாங்க இவங்க. அந்த வசியத்தை நிறைவேற்றுறது இவங்க மேலே கடமையாப்படும். இப்போ ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, கொஞ்சம் தான் பணம் இருக்குது, 3 வருஷத்துக்கு குர்பானி கொடுக்க முடிஞ்சுச்சு, இல்லை 1 வருஷத்துக்கு தான் அவருடைய பணத்துலேருந்து குர்பானி கொடுக்க முடிஞ்சுன்னா அதை நிறைவேற்றினா இவர் கடமையை நிறைவேற்றவனா ஆயிடுவார். அப்போ அவருடைய மௌத்தா போனவருடைய பணமே இல்லை, அவர் பணமே வச்சுட்டு போகல அப்படின்னா குர்பானி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனார், நம்மளாம் ஏதாவது செலவுக்காக வேண்டி அவர் சொல்லிட்டு போனதுக்காக செஞ்சால் பெரிய நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நம்முடைய கடமை கிடையாது, ஏன்னா பணம் இல்லை. ரைட். அவருடைய பணம் இல்லை. அப்போ வசியத்து செய்கிறதுல அவர் பணம் இல்லைன்னா தேவையில்லை.
அதுக்கு பிறகு பணம் இருந்தால் எவ்வளவு பணம் இருக்குதோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை அதிகபட்சமாக எவ்வளோங்க அப்படின்னா, அவருடைய சொத்தில் 1/3 பங்கு அளவுக்கு அவர் எவ்வளோ காலம் அவருடைய சொத்து இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 கோடி ரூபா அளவுக்கு வரைக்கும் அவருக்கு வருஷம் வருஷம் குர்பானிகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அவருக்கு நன்மை வசியத் செஞ்சுட்டு போனதுனால வந்துக்கிட்டே இருக்கும். இதில் உயிரோடு இருப்பவர்கள் அந்த சொத்துக்கு பொறுப்பாளர்கள் என்ன செய்யக்கூடாது, எந்தவித கை வைக்கிறதோ, அதை ஏமாத்துறதோ, 2 வருஷம் குடுத்துட்டு இல்லாம விடுறதோ, இது அல்லாஹ்ட்ட பெருசா என்ன செய்வான், இவருடைய ஹக்குல நாளைக்கு பிடிபட்டுருவாங்க. அப்போ இதான் குர்பானி கடமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மரணித்தவருக்கு குர்பானி குடுக்குற சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இதற்கு பிறகு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் குர்பானி பிராணிகள் இதுவரைக்கும் யாருமே ஆட்கள பத்தி பார்த்தோம். யாருக்கு கடமை, எவ்வளவு கடமை, மரணித்தவங்களுக்கு குடுக்கணும்னா எந்த மாரி டைப்ல எல்லாம் குடுக்கலாம் அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு குர்பானுடைய பிராணிகள குறிச்சு, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد